நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இன்றைக்கி நம்ம போர் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். போர் அப்படின்ற வார்த்தைக்கு வெவ்வேறு மீனிங் இருக்குது. அந்த மீனிங் எல்லாம் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள், போர் அப்படின்னா ஃபால் அல்லது ஃப்ளோ ஸ்டெடிலி. ஃபால் அப்படின்னா விழுதல், கீழே விழுந்துடுறது இல்லை, விழுதல். ஃப்ளோ ஸ்டெடிலி, சீராக விழுதல். பாருங்களேன், இட் ஹஸ் பீன் போரிங் ஆல் நைட். அதுக்கு பொருள் என்ன? இரவு முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது, மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லணும்னா இட் ஹஸ் பீன் போரிங் ஆல் நைட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ போரிங் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மழை பெய்து கொண்டிருக்கிறது, மழை பெய்கிறது அப்படின்னு அர்த்தம். இரவு முழுவதும் மழை பெய்கிறது. அடுத்தது பாருங்க, the milk was pouring down the baby's chin. பால் குழந்தையின் கன்னத்திலிருந்து வழிந்து கொண்டிருந்தது. அப்போ போரிங் அப்படின்னா இங்க அந்த வழிந்து கொண்டிருத்தல நம்ம போரிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது போரிங் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன? fill a glass or cup with a liquid. லிக்விட்னாக்கா திரவம் இல்லையா? போர் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டம்ளர் அல்லது கோப்பையை திரவத்தால் நிரப்புதல், அதாவது சர்வ், பரிமாறுதல். நம்ம ஏதாவது ஜூஸ் அது மாதிரி இதெல்லாம் பரிமாறுவோம் இல்லையா, அதை கூட நம்ம போர் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் போர் த ஜூஸ் வில் யூ. தயவு செய்து பழச்சாறை ஊற்றவும் செய்வீர்களா, சர்வ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. டோன்ட் போர் த காஃபி until the guests arrive. விருந்தினர்கள் வரும் வரை காஃபியை ஊற்ற வேண்டாம். அப்ப இந்த இடத்துல போர் அப்படின்னா சர்வ் பண்ணுதல், பரிமாறுதல், ஊற்றுதல். The lady poured everyone a glass of mango juice. அந்த பெண் அனைவருக்கும் ஒரு கிளாஸ் மாம்பழச்சாறை ஊற்றினாள். poured, ஊற்றினாள். அடுத்தது பாருங்களேன், போர் அப்படின்ற வார்த்தைக்கு டிஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பென்ஸ் அப்படின்னா வழங்குதல், பகிர்ந்து கொடுத்தல். பாருங்க, she carefully poured the medicine into the bottle. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மருந்த அந்த பாட்டிலில் அவ கவனமா ஊத்துறா அப்படின்னு அர்த்தம். அப்போ போர்டு அப்படின்னா ஊற்றுதல் அப்படின்னு இங்கே அர்த்தம் இல்லையா? அடுத்தது பாருங்க, I poured the marinade over the meat. நான் இறைச்சியின் மீது கலவையை ஊற்றினேன். மேரினேட் அப்படின்னாக்கா அதை ஊற வைக்கிறதுக்காக நம்ம அந்த மசாலாவெல்லாம் கலந்து அதில் கலப்போம் இல்லையா, அதை தான் மேரினேட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் அது மேலே ஊத்துறேன்னு சொல்கிறேன்ல, அதை நம்ம போர்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது வரைக்கும் போர்டு அப்படின்னா அந்த ஊற்றுதல் அப்படின்ற ஒரு மீனிங் தான். ஆனால் அந்த போர் அப்படின்ற வார்த்தைக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது, வழிகிறது அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுனாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த போர் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிற இந்த 3 அர்த்தங்களையும் சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.